ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். அயோத்தி ராம ஜென்மபூமி முதலாம் ஆண்டு தொடங்கி நாம் இன்றைக்கி இந்த ராமர் கோயிலில் தான் தங்கியிருக்கிறோம். சாமி இந்த ஆசிரமத்தில் இருக்கிறாரு. சாமி இங்கே தான் தினந்தோறும் எச்சி செஞ்சிட்டு இருக்கிறாரு. கடுமையான பயிற்சி செஞ்சு முடிக்கிற நேரத்தில் நமக்காக அதை செஞ்சுருக்கிறாரு. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். ரொம்ப ஒரு இதாக செய்கிறாரு. ரொம்ப சிரமப்பட்டு தான் செஞ்சுட்டு இருந்தார். அதாவது கடைசி நேரத்தில் நமக்காக அதை செஞ்சார். அவர் 1 மணி நேரமே வச்சு செஞ்சுட்டு இருப்பார். மணி 11. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சாமி வச்சு செஞ்சுட்டு ஓய்வு எடுக்கிறாரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சாமி இன்றைக்கி இந்த ஊரில் ரவா டிஸ்ட்ரிக்டில் மகீருங்கிற இந்த கிராமத்தை தாண்டி எல்லையில் இருக்கிறோம். இங்கே தான் சாமியை சந்தித்தோம். முன்னாடி ராமர் கோயில். இங்கே தான் ஆசிரமத்தில் தான் சாமி இருக்கிறாரு. நமக்கு தங்கிக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஆனால் இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக. சரி, நம்ம அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு வரும்போது தான் பார்த்தோம். கடினமாக அவர்கிட்ட உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இருந்தாலும் அது ஒரு ஞாபகார்த்தமாக அவர்கிட்ட நம்ம இந்த உடற்பயிற்சி செய்கிற நேரத்தில் வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். ஜெய் ஸ்ரீராம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு புத்தகத்துலேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் அதே அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. பொருள் எல்லாமே வச்சுருக்கிறாரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ஸ் மாலானதுமே வச்சுருக்கிறாரு. சாமி இருக்கும், ஒரு 5 கிலோவுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு நாம் இந்த பயிற்சி எடுத்தேன். சாமி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. சாமிகிட்ட சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம முன்னாடி கோயிலில் போய் ஓய்வு எடுக்கிறோம். மகிழ்ச்சி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். ஜெய் ஸ்ரீராம். போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் சாமி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.